செய்திகள். காரைக்கால் அடுத்த திருமலைராயப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரதமும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 26ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 28ஆம் தேதி திருவடைச்சான் சப்பரமும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும், விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற வேன் பேரிகார்டில் மோதாமல் இருக்க சட்டென திரும்பியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் தனியார் மருத்துவ கம்பெனியின் பிரதிநிதி. இவரது மனைவி சுசித்ராவின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக கோயமுத்தூரில் இருந்து கைக்குழந்தைகளுடன் 25க்கும் மேற்பட்ட உறவினர்கள் புதுச்சேரி வந்தனர். விழா முடிந்து திரும்பி செல்லும் பொழுது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார் கோவில் மேம்பாலத்தின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி வேன் கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினார்கள். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் ஓட்டுநர் காமேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். வேகமாக வந்த வேன் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய போது ஏற்பட்ட விபத்தில் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் எழுத்துத் தேர்வுக்கான பதில்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு 4 மையங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த தேர்வின் அனைத்து வினாத்தாள் வரிசைகளின் பதில்கள் அரசு ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வின் அனைத்து வினாத்தாள் வரிசைகளின் பதில்கள் அரசு ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி பட்டாசுகள் வெடித்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன், மாநில மகளிரணி இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பெண்கள் ரூபாய் 96,000 இழந்துள்ளனர். மூலக்குளத்தை சேர்ந்த பெண் PhD ஆய்வுக் கட்டுரை தயார் செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டார். இதையடுத்து எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆய்வுக் கட்டுரை தயார் செய்து வழங்குவதற்கு கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 51,000 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் கிருமம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 40,100 ரூபாய், கருவடி குப்பத்தை சேர்ந்த பெண் 5,000 என 3 பெண்கள் மோசடி கும்பலிடம் ரூபாய் 96,100 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சமூக சேவகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேதராப்பட்டு கிராமத்திலுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ரவி அண்ணன் பாச உறவுகள் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு கிராமத்தில் ரவிக்குமாரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆலயத்திற்கு வருகை புரிந்த சமூக சேவகர் ரவிக்குமாருக்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ரவிக்குமாருக்கு அவரது ஆதரவாளர்கள் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் முன்னிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேதராப்பட்டு காமாட்சியம்மன் அறக்கட்டளை மற்றும் ரவி அண்ணன் பாச உறவுகள் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கதிர்காமம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, அணி செயலாளர்கள் மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல், ஸ்டெல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், ரத்தினகுமார், காண்டீபன், மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏனாம் சென்ற காங்கிரஸ் MP வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஊருக்குள் விடாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் கிராமங்கள் வழி கடலுக்கு ONGC பைப்லைன் செல்கிறது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் தரியாலா திப்பாவின் 3 தீவுகளில் மரங்கள் இருந்து நாசமாயின. கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் பாலயோகி நகர் உட்பட 3 கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரி மத்திய அரசுடன் பேசுமாறு காங்கிரஸ் MP வைத்திலிங்கத்திற்கு ஏனாம் மக்கள் சார்பாக 3 முறை கடிதம் கொடுத்தும் அவர் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாக் ஃபார் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சி நடைபயண நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் ஏனாம் சென்றனர். அப்போது காங்கிரஸ் MP வைத்திலிங்கத்தை பொதுமக்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார்கள். அப்பொழுது பொதுமக்களுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் அவர்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் திரும்பிச் சென்றனர். ஏனாம் முன்னாள் நகராட்சி தலைவர் கிட்லா சந்திராவ் தலைமையில் கோபேக் MP என மக்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 3ஆம் நாளான நேற்று சுவாமி இந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் ஊதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் 3ஆம் நாளான நேற்று சுவாமி இந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஓதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மை வேண்டி 5ஆம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து காலை துவங்கி சிவசிந்தனை நடைபயணம் நேரு வீதி, அண்ணா சாலை, நூறடி சாலை, ரெட்டியார்பாளையம், அருமார்த்தபுரம் வழியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முடிவடையும். இதில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சட்டசபை தேர்தலை ஒட்டி IAS, PCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கிட் குமார் மாகி மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குனர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
பிசிஎஸ் அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்போது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மேல் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிசிஎஸ் அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதுடன் ஏடிபி திட்ட பணிக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு பிடிசி மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாகி மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை ஐஜியாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வில்லியூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயான் தெல்கர் புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை கலெக்டர் சிவசங்கரன் வில்லியூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவும் உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும் மாகி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காமராஜநகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள், குற்றப்பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பயங்கர ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 7 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது ரவுடிகள் தங்கள் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்களா, சதித்திட்டம் எதிலாவது ஈடுபடுகிறார்களா என ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் வசிக்கும் பகுதி மற்றும் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின்படி நடைபெற்ற இந்த ஆபரேஷன் திரிசூலில் அந்தந்த பகுதி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கமாண்டோ பிரிவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் பொழுது அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்டவர்கள் யாரேனும் வீட்டில் இருக்கிறார்களா, பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் குடும்பத்தினரிடம் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் ஏதேனும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட முயற்சி எடுப்பதை அறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி முழுவதும் நடந்த இந்த சோதனையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையின் பொழுது வீட்டில் பீச்சரிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக 7 பேரும், கஞ்சா வைத்திருந்த வழக்கில் 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைக்கவுள்ளனர். செய்திகள்.